நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஜாஷுவா டிவி நேயர்களே, இந்த செய்தியின் மூலமாக முன்புள்ள வசனங்களோடு சத்தியத்தை நீங்கள் கேட்டிருக்கிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். இந்த லெந்து கால செய்தியிலையும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து அவர்களை பாடுகளை குறித்து நம்ம அழைக்கப்படுகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு வசனத்தை வாசித்து விட்டு ஒரு கவி பாடலை பாடிவிட்டு செபித்து கர்த்தருடைய வார்த்தைகளை கடந்து செல்லாம் என்று ஆசைப்படுகிறேன். யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரம் 30வது வசனம் சொல்லுகிறது, எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் எனக்கு முன் இருந்தபடியால் என்னிலும் மேன்மை உள்ளவர், நான் அவரை சொன்னேனே, அவர் இவர்தான் என்று யோவான் இப்படியாக இயேசு கிறிஸ்துவை பற்றி அங்கே சொல்லுகிறான். அப்படி என்று சொன்னால் இந்த வார்த்தையை நம்ம அதிகமாக நம்ம சிந்திக்கணும். அப்படின்னு சொன்னால் 29வது வசனம் சொல்லுகிறது, மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டு கண்களை மூடி செபிப்போம். ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றி இயேசு சாமி. ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரம். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி ஆனவரே, நாங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர் எதற்காக இந்த பூமிக்கு ரத்தம் சிந்தியிருக்கிறார், அந்த நோக்கத்தை நாங்கள் அவருடைய பாடுகளை நாங்கள் பின்பற்ற வேண்டும், அவர் நினைவு கூற வேண்டும் என்று சொல்லி இந்த வேளையிலும் இந்த சாலமன் இசைக்கருவி மூலமாகவும் ஜாஷுவா டிவி தமிழரசன் மூலமாகவும் அவர்கள் குடும்பங்கள் பிள்ளைகள் எல்லாவற்றையும் நீர் பாதுகாத்து ஆசீர்வதித்தபடினால் உமக்கு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த செய்தி வேளையிலும் கூட கர்த்தாவே, இந்த சிலுவை தியானத்தின் மூலமாக என்னை அழைத்து ஜீவன் பலம் கொடுத்து இந்த செய்தியை பேச வேண்டும் என்று சொல்லி எனக்கு கொடுத்தபடினால என் தாழ்த்தி முடி சமத்தில் அர்ப்பணிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஒரு கவியை பாடிவிட்டு கர்த்தருடைய செய்திகளை போகலாம் என்று ஆசைப்படுகிறேன். அரசனை காணாமல் இருப்போமோ, நமதாயுளை வீணாக கழிப்போமோ, அரசனை காணாமல் இருப்போமோ, நமதாயுளை வீணாக கழிப்போமோ, பரம்பரை ஞானத்தை பழிப்போமோ, யூதர் பாடுபவங்களை ஒழிப்போமோ, அரசனை காணாமல் இருப்போமோ, நமதாயுளை வீணாக கழிப்போமோ, யாக்கோபிலர் வெள்ளி ஒதிக்கும் என்றே, இஸ்ரேல் ராஜ செங்கோலெங்கும் கதிக்கும் என்றே, ஆக்கமிழந்து மறுவா குறைத்த பலம் தீர்க்க மொழி பொய்யாத பாக்கியமோ, யுத அரசனை காணாமல் இருப்போமோ, நமதாயுளை வீணாக கழிப்போமோ. அல்லேலூயா. திரும்ப இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நமக்கு எதற்காக ரத்தம் சிந்தினார் என்பதற்கு யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 1 அதிகாரம் 29வது வசனம் சொல்லுகிறது, மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று இங்கே இயேசுவை குறித்து, இந்த உலகத்தில் உள்ள பாவங்கள் எல்லாம் சுமக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு சாதாரண காரியம் இல்லை, மனிதரால் இதை சுமக்க முடியாது, நோயையும் மாற்ற முடியாது. அப்படி என்று சொன்னால் இந்த வார்த்தைக்கு அவர் எதற்காக இந்த பூமியில் ரத்தம் சிந்திருக்கிறார் என்று சொன்னால், அவருடைய சர்வலோகத்தில் உள்ள உலகத்தில் உள்ள பாவங்களை அத்தனையும் மாற்ற வேண்டும் என்பதற்காக. பாவம் உலகத்தில் வருவதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், முதலாவது ஒரு தூதனை தேவன் பூமியிலே வைத்திருந்தார். அவன் கீழ்ப்படியவே இல்லை. அவன் கீழ்ப்படியாமல் போனபடினால தான் அங்கே ஒரு வார்த்தை எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் நம்ம சிந்தித்து பார்த்தோம்னா 28ஆம் அதிகாரத்தில் அங்கே போடப்பட்டிருக்கிறது. இந்த தூதனை
28:13 வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதெனில் இருந்தவன் பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிக்கப்பச்சை, கேமோதகம், எஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்னங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டு இருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளிலே உன் மேல வாத்தியங்களும் உன் நகரங்களும் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டு இருந்தது. நீ காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட நீ தேவனுடைய பரிசுத்த பர்வதத்திலே உன்னை வைத்தேன். நீ அக்கினிமயமான கற்களின் நடுவே உலாவினாய். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி உன்னில் அநியாயம் கண்டு பிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில் குறைவற்று இருந்தாய். அப்படி என்று சொன்னால் இந்த வசனத்தில் முதலாவது நம்ம சொல்லுதான் ஆதாம் தான் ஏதேன் தோட்டத்தில் வைக்கப்பட்டது என்று சொல்லி நம்ம வேதத்தில் அதிகமாக நம்ம கேட்டிருக்கிறோம், அதிகமாக பிரசங்கம் கேட்டிருக்கிறோம். ஆனால் ஆதாம வருவதற்கு முன்னாடியே இந்த ஏதேனில் இந்த கேரிப்புங்கிறவனை அங்கே வைத்திருந்திருக்கிறார். கர்த்தராகிய தேவன் பழைய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது இதை எசேக்கியேல் தீர்க்க தரிசனமாக தீர்க்கதரிசிக்கு சொல்லும்போது உரைத்து சொல்லும்போது இங்கே நம்ம பார்க்கும்போது இவர் நிமித்தமாகத்தான் பூமியிலே பாவம் வந்தது அப்படின்னு சொன்னால், நம்ம ஆதாம தான் பாவம் செய்துட்டான் அப்படின்னு சொன்னால் இந்த தூதன் இந்த பூமியை காப்பாற்றணும், ஏதேன் தோட்டத்தை பக்குவப்படுத்தணும், நீ பூமியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் கர்த்தர் இவனை அழைத்திருந்தார், இவனை அபிஷேகம் பண்ணிப்பட்டிருந்தார். ஆனால் இவனுக்கு என்ன அப்படின்னா பூமியில் இருக்கிறதுக்கு இவனுக்கு மனதில்லை. நான் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 14ஆம் அதிகாரம் 13-14 பார்க்கும்போது, நான் வானத்துக்கு ஏறுவேன், நான் உமக்கு ஒப்பாக இருக்கேன் என்று சொல்லி அங்கே ஆண்டவரிடத்தில் கர்த்தராகிய தேவனிடத்தில் அவன் பேசும்போது நான் உமக்கு ஒப்பாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே நீ ஆகாதவன் சொல்லி அவனை சபிக்கப்பட்டவனை தூர தள்ளிவிட்டார். இவன் நிமித்தமாகத்தான் பூமியிலே பாவம் வந்தது என்று வேதத்திலே நம்ம பார்க்குறோம். அப்படின்னு சொன்னால் இந்த பாவத்தை போக்குவதற்காகத்தான் இயேசு இந்த பூமிக்கு தேவனால் அனுப்பப்பட்டார். அப்போ யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 8ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தில் நம்ம வாசித்து பார்க்கும்போது, தேவன் உங்கள் பிதாவாக இருந்தால் இடத்துல நீங்கள் அன்பாக இருப்பீர்கள், தேவனே என்னை அனுப்பினார் என்று சொல்லி இங்கே சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, அப்போ தேவன் இந்த இயேசுவை அனுப்புவதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தில் உள்ள பாவத்தை போக்க வேண்டும், அதற்காகத்தான் அவர் ரத்தம் சிந்தி இருக்கிறார். அப்போ பாவத்திற்கு இன்றைக்கி அநேக மக்கள் என்ன செய்தாங்கன்னு சொன்னால் பலி செலுத்த ஆடு மாடு கோழி குஞ்சு இன்றைக்கி நிறையா பலி செலுத்தி பழைய ஏற்பாட்டு மாதிரியே போய் இந்த சடங்காச்சாரத்தெல்லாம் பரம்பரை பாவத்திலே தான் போகிற தவிர இந்த பாவத்தை மீட்பதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்திருக்கிறார். நம்ம விசுவாசிக்கிறோமா? அந்த விசுவாச வாழ்க்கையிலே நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? இந்த வேதத்தை நம்ம பார்த்துருக்கிறோமா? சாத்தான் எங்கேருந்து வந்தான் அப்படின்னு சொன்னால் சாத்தான் எல்லாத்தையும் கெடுத்து கொண்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம நம்புகிறோம். ஆனால் இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் நம்ம சிந்தித்து பார்க்கும்பொழுது சாத்தான் எதில் தொடர்ச்சியாக இருக்கான் அப்படின்னு சொன்னால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசிக்க கூடாது என்பதே அவருடைய நோக்கம். அப்போ அவர் சொன்ன கட்டளைக்கு இவன் கீழ்ப்படியக்கூடாது, மக்கள் கீழ்ப்படியக்கூடாது, அதை கெடுத்து அவனை அப்போ சங்கிலிகளினால் பாவம் பண்ணக்கூடிய தூதர்களை சங்கிலினாலே கட்டப்பட்டு பாதாளத்தில் தள்ளணும் அப்படி என்பதற்காக அங்கே பேதர் நிருபத்தில் குறிக்கப்படுகிறது. அப்போ அவனை பாவம் செய்த தூதர்கள் அக்கினாலும் கந்தகத்தினாலும் அந்த கடலில் நான் தள்ளுவேன் அப்படி என்பதற்காக இந்த மனுஷனை அவனோட கொண்டு சேர்க்கணும். சாத்தான் என்ன செய்தான், அவன் எப்படி அவனை சபிக்கப்பட்டானோ நம்மளும் சபிக்கப்பட்டு போயிட்டோம்னு சொன்னால், தேவனால் உண்டாக்கப்பட்டவனை நம்ம சபிக்கப்பட்டு நம்ம பக்கம் திருப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம கூட வந்துடுவாங்களே, அந்த பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க இல்லாத அளவுக்கு ஆக்கணும் அப்படிங்கிறதான் இந்த கேரிப்புடைய சாத்தானுடைய திட்டம். வேறு எந்த வழியிலையும் கிடையாது. ஆராதனைக்குரிய காரியங்களை எல்லாவற்றிலையும் ஏமாற்றுதலை மிக தந்திர உள்ளவன். அப்படி சொன்னால் இந்த கனியை புசிக்க நாளில் நீ தேவர்களைப் போல இருப்பாய், தேவன் உன்னை அறிவார் என்று சொல்லி ஏதேன் தோட்டத்தில் ஆதாமை ஏமாத்திர பிசாசு இவன் தான். இவனுக்கு நிறைய பேர்கள் இருக்குது. அப்படின்னு சொன்னால் இவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட நாளில் கர்த்தர் ரொம்ப பிரியமாக தான் வச்சுருந்தார். ஆனால் இவருடைய காரியம் என்ன சொன்னால், கர்த்தராகிய தேவனிடத்தில் இவன் பேசக்கூடிய வார்த்தை நான் உமக்கு ஒப்பாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னான். பாடல்கள் எல்லாம் இசைக்கருவி நாதசுரங்கள் எல்லாம் இவனுக்கு கொடுக்கப்பட்டது. இது எதற்காக கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால், தேவனை நீ புகழ்ந்து பாட வேண்டும்,
அதற்கத்தான் இவன் அபிஷேகம் பண்ணப்பட்டது. ஆனால் இவன் என்ன செஞ்சிட்டான், நான் வானத்துக்கு ஏறுவேன், அங்கே காவிரியில் தூதனை போய் பார்ப்பேன், அங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த பூமியில் இருக்கிறதுக்கு அவனுக்கு மனம் இல்லை. அப்போ காரணம் என்ன சொன்னால், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இன்றைக்கி மனுஷன் வாழ்ந்தது அப்படின்னு சொன்னால் அதுக்கு பாவம் தான் அதற்கு முதலாவது காரணம். அப்போ பாவத்தினால் வரக்கூடிய விளைவுகள் என்ன அப்படின்னு சொன்னால், மத்திய சுவிசேஷத்தில் நம்ம அதிகமாக பார்க்கும்பொழுது 26வது வசனத்தில் 26ஆம் அதிகாரம் 26வது வசனம் நமக்கு சொல்லுகிறது. அங்கே கர்த்தருடைய வார்த்தை இயேசு கிறிஸ்து நம்ம சொல்லும்போது ஞானஸ்தானத்தை குறித்து அங்கே தெளிவாக சொல்ல. அப்போ இந்த ஞானஸ்தானம் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம அதிகமாக சிந்தித்து பார்த்தோம்னு சொன்னால், அவர் நம்மளோட உடன்படிக்கையை பண்ணுதார். அப்போ இந்த உடன்படிக்கையை பண்ணும்போது அதில் சாத்த அதிகமான காரியங்களை கெடுத்து கொண்டே வருகிறான். அப்போது அந்த கெடுதலை ஆக்கணுங்கிறது அவருடைய விருப்பம். அதுக்கு சில கட்டளைகளை நமக்கு சொல்லி கொடுக்குறார். அப்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சிந்தக்கூடிய ரத்த உலகத்தின் பாவத்தை சுமந்து திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொன்னால், இந்த 26 மத்திய 26ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் போஜன பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீசர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதிலே பானம் பண்ணுங்கள். அப்போ 28வது வசனம், இது பாவம் மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கை என்று சொல்லி இருக்கிறது. ஆனால் இந்த கட்டளைக்கு நம்ம கீழ்ப்படுகிறதம்மா. ஞானஸ்தானம் ஒரு பக்கம் நம்ம எடுப்போம், ஆனால் இது என்னை நினைவு கூறுங்கள் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் இதெல்லாம் விட்டுப்புட்டு என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னு சொன்னால் வேறு வழியில் திரும்பிடுவாங்க. இந்த சரீரத்தில் என்னென்ன பாவம்லாம் செய்யணுமோ அவனை சாத்தா ஏமாற்றி விட்டுருந்தான். என்ன கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தைன்னா, இது என்னுடைய இந்த அப்பத்தை பிக்கும்போது ஞானஸ்தான ஆராதனையில் அங்கே சபையில் கொடுக்கும்போது அப்பமும் திராட்சை ரசமும் கொடுக்கும்போது அதை பானம் பண்ணும்போது என்னை நீங்கள் நினைவு கூறணும் அப்படின்னு சொன்னால், அப்போ அப்பத்தை கொடுக்கும்போது இது என்னுடைய சரீரம் அப்படிங்கிறாரு. அப்போ திராட்சை ரசத்தை கொடுக்கும்போது இது என்னுடைய ரத்தம் அப்படின்னு சொல்லார். ஆனால் இந்த ரத்தத்துக்கு நம்ம பாக்கியவான்களாக இருக்கிறோமா யோசித்து பாருங்கள். அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி அநேகர் செய்யக்கூடிய ஒரு காரியம் என்னென்னு சொன்னால், நற்கரன் எடுக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு பெருமையை குறித்து தான் இங்கே வேதத்திலே சொல்லப்படுகிறது. அப்போ நானும் கிறிஸ்தவன், நானும் ஞானஸ்தானம் எடுப்பேன், நானும் தடப்படுதல் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம சிந்திக்கப்படுகிறோம். ஆனால் காரணம் என்னென்னு சொன்னால், நம்ம தடப்படுதல் படிச்சிருந்தாலும் அநேக காரியங்கள் இருந்தாலும் இது நிமித்தமாக 11ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் நம்ம பிற்பகுதியில் பார்க்கும்போது 30ஆம் வசனம் சொல்லுகிறது, இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரை அடைந்திருக்கிறார்கள் என்று சொல்லி, அப்போ 31ஆம் வசனம், நம்மை நாம் நிதானித்து அறிந்தால் நாம் நியாயந்திருக்கப்படும் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் இந்த கொரிந்தியருக்கு எழுதும்போது சொல்லுகிறார். அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி அநேகர் வியாதியில் கிடக்கிறதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் பண்ணக்கூடிய உடன்படிக்கைக்கு நம்ம கீழ்ப்படிந்திருக்கிறோமா? கிறிஸ்மஸ் நல்லா கொண்டாடுறோம், ஈஸ்டர் நல்லா கொண்டாடுகிறோம், 40 நாள் நமக்கு ஒரு எந்த காலம் ஒரு காரியம் என்னென்னு சொன்னால் இந்த வேதத்துக்கு நம்ம செவி கொடுக்குறோமா? ஆனால் ராவும் போலும் ஆராதனை போய்கிட்டே வந்துக்கிட்டே தான் இருப்போம். ஆனால் வியாதி போகாது, மாத்திரையெல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். ஆனால் பாவமாகவே இருக்கும். ஆனால் நான் பரலோகம் பெறுவேங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும். தப்பான காரியம். நீங்கள் பரலோகம் வருகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. வேதத்தை நல்லா சிந்தித்து பாருங்கள் பிரியமானவர்களே. நீங்கள் வேதத்தை சிந்தித்து பார்க்காத அளவுக்கு நீங்கள் மனம் போல் வேதத்தை வாசிக்கிட்டு இந்த பைபிளில் இயேசு பேசியிருக்கிறாரு, பழைய ஏற்பாடில் தேவன் பேசியிருக்கிறாரு, சாத்தான் ஒரு பக்கம் பேசியிருக்கிறான், எல்லாம் இதில் இருக்குது. இதில் நீங்கள் பகுத்தறிஞ்சு பார்க்கும்போது அவருடைய கட்டளை என்ன அப்படின்னு சொன்னால், அவள் அப்பத்தை நம்ம புசித்து பானம் பண்ணுதான் அப்படின்னு சொன்னால் நமக்கு பாவத்தை கொண்டு வருது யார்? யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே. அப்போ இது கடைசி காலமாக இருக்கிறபடினால்தான் இந்த சாத்தா எங்கே போனாலும் சரி ரசிக்கப்படக்கூடிய மக்களை என்ன செய்வான்? கெடுத்துருவான். அதை சொல்லி இதை சொல்லி அநேகர் ஊழியத்திலேயே தப்பான பேர் எக்கச்சக்கமான பேர் இன்றைக்கி தலை தூக்கி நிற்கிறாங்க. நான் பெரிய ஊழியக்காரன், ஆனால் சபையில் கேட்டால் எங்கள் சபையில் இல்லைம்பாங்க. நான் தனியாக ஒரு சபை வச்சுருக்கேன், தனியாக ஊழியம் பண்ணுங்க. அங்கே என்ன சொன்னால் குருவானவர் சரியில்லை, பேராயர் சரியில்லை, அங்குள்ள ஊழியர்கள் சரியில்லை, இப்படியே குறை சொல்லி கொண்டே போய் என்ன செய்திருவான்? அநேக மக்களை கெடுத்து கொண்டு இன்றைக்கி 2 நாட்களில் ஒரு குரூப் என்ன செய்யணும்னு சொன்னால் சாப்பாட்டுக்காக நிறைய செப கூட்டங்களை நடத்தும். அது ஒரு குரூப்பு தொழில் இல்லாமல் நடத்திக்கிட்டு இருக்க, வேலைக்கே போக மாட்டேன். காரணம் அதுக்கு வசனமே இருக்காது. அப்போ நீங்கள் இந்த செப கூட்டத்தில் நடத்தலை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சாபம் வீட்டில் இருக்கும் அப்படிம்பாங்க. ஒருவர் கேட்டார்,
நீங்கள் அந்த செவக்கூட்டமே வைக்கலையே அப்படின்னு. எனக்கான சாபம் போடுகள் நான் சீக்கிரம் போய் சேருதேன் அப்படின்னு சொன்னேன். பிரியமானவர்களே, யோசித்து பாருங்கள். சாபம் ஒரு மனுஷன் போட முடியாதுங்க. சாபம் போடணும் அப்படின்னு சொன்னால் கர்த்தரே போடலையே. கர்த்தரே அவர் சொந்த ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்கும் பொருட்டாக வந்திருக்கிறாரு. பிறகு எப்படி சாபம் நமக்கு வரும் அப்படின்னு சொன்னால், நம்ம விசுவாச வாழ்க்கையில் நம்ம வாழுகிறதற்கு ஒரு வசனத்தை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். விசுவாச வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொன்னால், யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37வது வசனம் 37, 38 சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும்போது நம்ம அதிகமாக சிந்திக்க வேண்டி இருக்கிறது. அப்படின்னு சொன்னால், பழைய ஏற்பாட்டில் எகிப்திலிருந்து தேவஜனங்கள் அழைத்து வரும்பொழுது அவர்கள் வந்து புளிப்பில்லாத அப்பத்தையும் கீரையும் திராட்சை ரசத்தை அவர்கள் சாப்பிட்டு வந்தார்கள். அப்போது அந்த விடுதலை ஆக்கினபடினால ஒரு பண்டிகையில் கொண்டாடுறாங்க. அதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த சரீரத்தை அவர் பஸ்காவை நம்ம ஆசரிக்கும் போது தான் சீசர்களுக்கு கொடுக்குறார். இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது, இதை புசித்து நீங்கள் பானம் பண்ணும்போது என்னை நினைவு கூறுங்கள் அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுக்கும்போது அந்த விசுவாச வாழ்க்கைக்கு இந்த பண்டிகை நாட்களில் அங்கே கற்றுக் கொடுக்குறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37, 38 வாசிக்கிறேன். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு என்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாக இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று சொல்லி இயேசு வாக்கு கொடுக்குறாரு. பிரியமானவர்களே, யோசித்து பாருங்கள். அப்போ இயேசு வாக்கு கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னால் நமக்கு எதுக்கு வியாதி? நான் செய்தியில் சொல்லியிருக்கேன். எந்த செய்தியிலையும் டாக்டரை சொல்லாமல் நான் போனதே இல்லை, முடிச்சதும் கிடையாது. எந்த வீட்டை போய் பார்த்தாலும் சரி தான் ஒரு சமைக்கு மாத்திரை இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் டாக்டர் சொன்ன மாதிரி நடப்புறாலும் 3 கிலோமீட்டர் இருக்கும், ஆனால் எந்த வேலையும் இருக்காது. இதுதான் இன்றைக்கி மக்கள் கற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. சரி, வேதத்தை கற்றுக்கொண்ட மக்கள் இல்லை. அப்போ யோசனை பண்ணி பாருங்க. நகை நிறையா தான் இருக்குது, ஆனால் பேங்கில் அடவு தான் இருக்குது. ஒன்று யார் எடுக்க சொன்னால் அடவிட்டு அவனுக்கு வட்டி யார் கட்ட சொன்னால், இப்படி சாபத்திலே வாழக்கூடிய மக்கள் அந்த சாத்தான்களை ஏமாற்றி கொண்டு ஏதேனில் இருக்கிற தோட்டத்தில் இருக்கிறவன் கர்த்தராகிய தேவனை வந்து நான் உமக்கு ஒப்பாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி சரியாக வசதி இருக்கவங்களாம் அநேக ஞானிகள்லாம் இருக்கிறாங்க. சினிமா துறையிலத்தில் எக்கச்சக்கமான இருக்காங்க. பாடலுக்கு பார்த்தா அப்படியே நெட்டில் எடுத்து போட்டு வேறு பிழைப்புக்கு வழி இல்லை. இப்படியாவது ஒரு கச்சேரி கிடைக்குமா, இப்படியாவது ஒரு கல்யாண வீடு கிடைக்குமா, கிடைச்சுன்னு நம்ம பிழைப்பு ஓடிக்கிட்டு இருக்குமே, வேறு மம்படி தூக்கி வேலைக்க முடியாது, வேறு யாருக்கும் கீழ்ப்படி வேலைக்கு போக முடியாது. இப்படி கீழ்ப்படியணும் அப்படின்னு சொன்னால் பவுலப்போஸ்தலர் சொல்லக்கூடிய வழிக்கு தான் நம்ம வரணும். பவுலப்போஸ்தலர் வந்து காரணம் என்ன சொன்னால், என் சொந்த கைகளை வேலை செய்து கர்த்தராக இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை நினைவு கூறும்படியாக அவர் தச்சனுடைய மகன் அல்லவா. அவர் தச்சனுடைய மகன் அப்படின்னு சொன்னால் என்ன காரணம் சொன்னால், விவசாயிகளுக்கு கலப்பை செய்து கொடுத்துருக்கணும், இன்னும் தச்சனாக இருக்கனால படுக்கைக்கு கட்டில் செய்து கொடுத்துருக்கணும், நாற்காலி செய்து கொடுத்துருக்கணும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் சும்மா இருந்ததில்லை. யோசிச்சு பாருங்கள், நம்ம எதுக்கு சும்மா இருக்கணும்? 70 கிலோ 80 கிலோ 90 கிலோ இருக்கவங்க என்ன சொல்லாங்க அப்படின்னு சொன்னால், ஐயா என்னால் எந்திக்க முடியலையே அப்படின்னு சொல்லாங்க. ஏன் அவளை தண்டிக்கு சரீரத்தை வளர்க்கணும், ஏன் உழைக்க வேண்டியதானே? உழைச்சி நீங்கள் பாருங்கள், அதில் உள்ள ஆரோக்கியத்தை பாருங்கள், விசேஷமாக இருக்கும். அப்போ என்னிடத்தில் விசுவாசம் உள்ளவனுக்கு ஜீவ தண்ணீர்கள் உள்ள நதிகள் ஓடுவேன்னு சொல்லி இயேசு எதுக்கு சொல்லியிருக்கிறார்? கரெக்டான சரீரம் தான் இருக்கணும். நான் தீர்க்க தரிசனத்தின் நேரமாகத்தான் இந்த ஊழியத்தை நான் செய்து கொண்டு வருகிறேன். நான் ஜெபம் பண்ணி கேட்ட உடனே இதுக்கு மேலே சரீரம் இருந்தால் நீ வேலை பார்த்துக்கிட மாட்டாப்பா, உனக்கு இந்த சரீரம் போதும் அப்படின்னு சொன்னார். பிரியமானவர்களே, இது உண்மை. அதுக்காக கனமாக இருக்கிறவங்கள பார்த்து கனத்தை குறைக்கணும்னு சொன்னால் 4 வேளை சாப்பிட்டீங்கன்னா கனத்துறோம். கரெக்டான சாப்பாடு, கரெக்டான வேலை செய்தி அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வியாதி வர வேண்டியதில்லை. எதுக்கு முக்கணும்? இன்றைக்கி அநேகர் பாவம் செய்துட்டு என்ன செய்யணும்னு சொன்னால், ஆலயத்துக்கு காலையில் போவாங்க, மாலையில் வருவாங்க, ஆனால் கடைசியில் காய்ச்சல் வந்துருச்சு அப்படிம்பாங்க. தப்பான காரியம். ஆண்டவர் காய்ச்சலில் போடணும்னு அவருக்கு விருப்பம் கிடையாது. இன்றைக்கி பக்கவாதத்தில் இருக்கணும்னு சொல்லி அவருக்கு அவசியம் கிடையாது. ஹார்ட் அட்டாக்கில் மரணத்தில் போகணும்னு அவருக்கு அவசியம் கிடையாது. நீ மரித்தா பரலோகம் வரணும் அப்படின்னு இருக்குது. ஞானஸ்தான ஆராதனையில், நற்கன ஆராதனையில் நீ கண்டிப்பாக கரெக்டாக அவர் அப்பத்தை நீ புசித்து பானம் பண்ணின அப்படின்னு சொன்னால் கர்த்தருடைய ஆவி உன்னோட தொடர்ச்சியாக இருக்கும். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பழைய ஏற்பாட்டிலையும் கொடுத்துருக்காரு. இன்றைக்கும் இயேசு நம்மை விட்டு விலகிறது இல்லை. அந்த விசுவாசத்தில் நீங்கள் வாழ்ந்தி அப்படின்னு சொன்னால் மிகுந்த ஒரு ரட்சிப்பு உங்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கி உலகத்தில் எத்தனையோ தெய்வங்கள் வந்துட்டு போயிருக்கு மனுஷ சாயலில், ஆனால் எல்லாம் மரித்து போயிடுது.
ஆனால் எந்திரிச்சிருக்காங்களா அப்படிங்கிறது இன்னும் யாருமே சொல்லலை. ஆனால் ஒரு கவியை பாடிவிட்டு நான் இதை செய்தியை நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். அது தெரிந்த பாடல் தான். இந்நாளில் இயேசுநாதர் உயிர்த்தார் கம்பீரமாய், இகல் அகலை சாவும் நதிக வேக வீரமாய், மகிழ் கொண்டாடுவோம், மகிழ் கொண்டாடுவோம். பொற்சேவகர் சமாதியில் சூழ்ந்து காவலிருக்க, புகத்தெழுந்தன துதல் வந்து கல்மூடி பிரிக்க, மகிழ் கொண்டாடுவோம், மகிழ் கொண்டாடுவோம். அதிகாலையில் சீமானோடும் யோவானும் ஓடிட, கல்லறையினர் இவராய்ந்து தேடிட, மகிழ் கொண்டாடுவோம், மகிழ் கொண்டாடுவோம். இவ்வண்ணமாய் பதன் செயலை எண்ணி நாடுவோம், எல்லோருமே களி கூண்டதுடன் சேர்ந்து பாடுவோம், மகிழ் கொண்டாடுவோம், மகிழ் கொண்டாடுவோம். அல்லேலூயா. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டியானவர். உலகத்தில் எத்தனையோ பேர் மறிச்சிருக்காங்க, ஆனால் 3ஆவது நாள் உயிர்த்தெழுந்தேன் என்று சொல்லக்கூடியவர் ஒருவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே தான். நீங்கள் வேதத்தை நன்றாக வாசித்து பாருங்கள். பெரும்பாலும் தலைகளை வச்சு வாசிக்காதங்க, நேராக வச்சு ஜெபம் பண்ணி எடுத்து, ஏசப்பா இந்த வசனங்களை வாசிக்கிறதுக்கு என் கண்களை திறந்தரலும் அப்படின்னு சொல்லி இந்த பைபிள் எடுத்து வாசிப்பே அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கிறது. எனக்கு நித்திய ஜீவனை தருகிறேன் என்று சொல்லி அழைக்க போய் தான் இந்த தொலைக்காட்சி மூலமாக உங்களுடைய மத்தியில் நான் பேசியிருக்கிறேன். அப்பா நமக்கு நன்றி ஆண்டவரே. அநேகர் உள்ளங்களை நீர் பக்குவப்படுத்துகிற ரட்சிப்பில் கொண்டு வாங்க. தொலைக்காட்சி நடத்துகிற தமிழரசனையான் குடும்பங்கள், தாய் தாப்புன்னு அத்தனை பேர் ஆசீர்வதிங்க. இன்னும் சாலமன் இசைக்கருவி போடுகிற விட நான் குடும்பங்களை, ஊழியத்தின் காரியங்களை எல்லாவற்றிலும் நீங்கள் ஆசீர்வதிங்க. இந்த செய்தி மூலமாக என்னையும் ஆசீர்வதிங்க. உங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.